வணக்கம். டாக் வித் முத்தலிஃப். நீங்கள் கொடுத்துருந்த ஆதரவு ரொம்ப மகிழ்ச்சியாக கொடுக்குது எங்களுக்கு. நேற்று நாங்கள் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுருந்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு. அதையும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க. மிக்க நன்றி. இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் நம்ம பேச இருக்கிற விஷயங்கள், நாகப்பட்டினத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு. அவரே பிரச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டார். மக்கள் சந்திப்பு. நேற்று ராசிபுரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களுடைய பிரச்சாரம். அதில் குறிப்பிட்டிருக்கிற சில குற்றச்சாட்டுகள். திமுக கதவை திறந்திருக்கு, எல்லாரும் வரட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கோவை மற்றும் மதுரை பூத் ஏஜென்ட் மீட்டிங்கில் பேசியிருக்கிற விஷயங்கள், ராகுல் காந்தியை பற்றி ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டு, இவற்றையெல்லாம் இன்னைக்கு பேச இருக்கிறோம் டாக் வித் முத்தலிஃப். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா, நான் முன்னுரையில் சொன்ன மாதிரி தான். நான் ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் வாசகர்களுக்காக. ரோபோ சங்கர் மரணம் அடைஞ்ச சம்பந்தமாக நம்ம பேசணும். அதில் அவர் உயிரிழந்தது வந்து கண்டவனும் கண்டபடி போட்டுக்கிட்டு இருந்தது தான் சொல்கிறேன். அந்த யூடியூப்ன்றது அதாவது இறந்தவங்க வீட்லேயும் போய் கும்மி அடிக்குது. அவருக்கு மது அருந்துற பழக்கம் இருந்தது, அதனால் பாதிக்கப்பட்டார். மஞ்சக்காமலை வந்தோன்னா அதுக்கப்புறம் நிறுத்திக்கிட்டார். அதுக்கப்புறம் அவர் பெரிதாக அந்த மது அருந்தவில்லை அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டது. அவர் மறுபடியும் மது அருந்தினார், அதனால தான் இறந்து போனார்னு எல்லாம் கும்மி அடிச்சுன்னுக்குறாங்க. இது என்னென்னா, நீங்கள் 1000 ரூபா 2000 நீங்கள் பண்ணிட்டு போயிடுறீங்க. ரோபோ சங்கர் ஃபேமிலியில் வந்து இன்சூரன்ஸ் ஏதாவது பண்ணி வச்சுருந்தாருன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் இந்த இதையே ஆதாரமாக கொடுத்து பண்ண மாட்டான். ஏன்னா பாருங்கள், அவரே தான் வலிந்து தேடிக்கிட்டாருன்ற மாதிரி போவாங்க. கண்டிப்பாக. ஏன் இந்த வேலை? ஏன்னா கேட்டால் அவங்க மனைவி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு என்ன உண்மை நிலையை சொல்லணும். அவர் எதுவும் நடந்தில்லை, அவர் மஞ்சக்கம்மல் இருந்தார், அப்புறம் சரியாயிடுச்சு. ஆனால் திடீர்னு அது மறுபடியும் உள்ள ஏதோ வேலை காமிச்சிருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு இப்போ வீண் பழியை சுமத்தாதீங்கன்றத சொல்லணும். இது மூலிமா நான் வாசகர்கள் சொல்லிக்கிறேன். தேவையில்லாமல் ஒவ்வொருத்தர் குடும்பத்திலையும் கும்மி அடிக்கிற வேலையை எதுக்கு பண்ணணும்? கண்டிப்பாக. நீங்களும் குறிப்பிட்ட மாதிரி இதை தொடர்ந்து அவர் இளவரசு நேற்று வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாருன்னு. அவரோட இதுக்கு சாவுக்கு வந்து எல்லாரும் மதுவும் சொல்கிறீங்க, அது மட்டும் காரணம் கிடையாது. அவர் வந்து முன்னாடி வந்து கெமிக்கலை உடம்புல தடவிட்டு ரோபோவை 1000 நிகழ்ச்சிகள்கிட்ட பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதுவுமே வந்து அவர் உடம்பை பாதிச்சிருக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருந்தாருண்ணே. அது நம்மளும் சொல்லிடுவோம். கரெக்ட்ண்ணே. இப்போ விஜய் அவர்களுடைய நாகப்பட்டினத்தோட மக்கள் சந்திப்பு விஷயம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்களுடைய பேச்சு, விஜய் அவர்களுடைய போன தடவை வந்து அரியலூரில் வந்து அவர் பேசும்பொழுது வந்து பல்வேறு விஷயங்களை செய்தீர்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தார். இந்த தடவை அதுவும் இல்லை. நாகப்பட்டின தொகுதிகளுக்கு செய்வீர்களா அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை மட்டும் கேட்டிருக்கிறாரு. முதல்வர் அவர்களில் சில விஷயங்களை சாடி இருக்கிறாருன்னு. முதல்ல அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? போன தடவை விஜயகாந்த், இந்த தடவை ரஜினிகாந்த். என்னையா காசு காசு காசு, என்ன தான் கோடியாக சம்பாதிச்சாலும் போகும்போது அருணா கயிறு உருவிட்டு தான் விடுவோம். அந்த வசனத்தை மட்டும் கட் பண்ணிட்டு என்னையா காசு காசு. இப்போது கண்ணா லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி நீங்கள் ரஜினிகாந்த் சொன்னீங்க, சந்தானம் சொல்லாமல் போனீங்களே. ரஜினி ஸ்டைலில் தான் இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்பீச் இருந்தது. இன்னொன்று ஏகப்பட்ட கருத்து பிழைகள். நான் சொல்கிறேன்ல, இவர்கள் எழுதி கொடுத்ததே இவர் பேசுகிறார். இவர்களுடைய ரிசர்ச் டீமும் அந்த அளவுக்கு இல்லை எழுதி கொடுத்தவங்கள்ட்ட இவங்க ஏதாவது மறுபடியும் திருத்தினாங்களான்னு தெரியல. அப்போ ஏகப்பட்ட விஷயங்கள். ஃபஸ்ட்டு இவர் மேலோட்டமாக தொட்டுட்டு போகிறாரு அப்படின்றது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்துடுறேன். இவர் ரோட் ஷோ இவர்கள் வேண்டுமென்றே நடத்துகிறார்கள் அப்படின்னு நான் சொன்னது இன்றைக்கி உண்மையாயிடுச்சு. போலீஸ் சொன்னோன்னே இப்போ எங்கே போச்சு ரோட் ஷோ? நீங்கள் இன்றைக்கி சொன்ன அவன் ரசிகம் கட்டுவானா? அப்போது போலீஸு கோர்ட்டுன்னு தலையிட்டோன்னே ஒழுங்காக வருது, வந்தி காலியாக வருது. கடைசியில் கிட்ட வந்தோடனே ஒரு 2 ஹவராக அப்படி இப்படின்னு ஊட்டிகிட்டு வர்றீங்க. அது கூட சரி, அதுவும் விட்ட தான் செய்றீங்க. அப்போ கூட்டம்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 25,000 பேர் இருந்தால் பெரிய விஷயம். இதுதான் இது. இன்னும் நீங்கள் ரெகுலராக வீக்கெண்டுலாம் நீங்கள் ஒரு விளக்கெல்லாம் கொடுத்தாரு, இவர் ஏதோ மக்களை பற்றி கவலைப்படுற மாதிரி. அப்போ திருச்சியில் எல்லாம் கவலைப்பட்டுருக்கணும். நீங்கள் நேராக ஹெலிகாப்டர்லாம் வந்து இறங்கணும் மக்களை பற்றி கவலைப்படுறதா இருந்தால். அப்போ ஏதோ எல்லாருக்கும் தொல்லை கொடுக்கூடாதுன்னு அன்றைக்கி அவ்வளோ பேர் வயிறு எறிஞ்சு போய் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவேன். வெளிநாட்டுக்கு போகிறவங்க, கனெக்ட் ஃப்ளைட் போகிறவங்களாம் அன்றைக்கி ஃப்ளைட்டை விட்டானா எவ்வளோங்க பணம்? இங்கேருந்து துபாய், சவுதி போகிறவங்களாம் மிஸ் பண்ணால் கஷ்டம். கேட்கவே மாட்டாங்க. அப்போது நீங்கள் வந்து ஃப்ளைட்டை மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பலருடைய இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. எந்த நாள் இருந்தாலும் இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் இதில் எல்லா நாளும் ஒரே நாள் தான். அதுலேயும் வீக் டேஸில் நீங்கள் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா இன்னும் தான் தொல்லை. லீவு போட்டு அன்றைக்கி தான் எங்கேயா வெளியில் போனவங்கன்னு நினைக்கிறவங்களாம் எல்லாமே மாட்டிக்குவாங்க. ஆனால் பொதுமக்கள் பெரிதாக ஆர்வம் காட்டவில்லை. பொதுவாக டெல்டா மண்ணுன்றது வந்து இடதுசாரிகள், திமுக இதுன்ற மாதிரி ஒரு இது காரணமாக என்னன்னு தெரில, பெரிய அளவில் ஆர்வம் காட்டலை. பொதுவாக பொதுமக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட எல்லா தரப்பும் கலந்து வந்து வேடிக்கைலாம் பார்க்கறதெல்லாம் வந்திருந்தாங்க. அது ஒன்று. இது இல்லைனால இவர் ரெகுலராக போனார்னா
இவருக்கு எவ்வளோ கூட்டம் வரும்ன்றது போக போக தெரிஞ்சுக்கிறது தான். அப்போ நீங்கள் கூட்டம் வரும் இதெல்லாம் வரணும்னா நீங்கள் நல்லா பேசணும். அப்போ தான் தன்னெழுச்சியாக கூட்டம் வரும். நீங்கள் எவ்வளோ நேரம் காத்திருந்துட்டு இந்த மாதிரி பேசிட்டு போனீங்கன்னா அவன் வர்றவனே சலிப்பாயிடுவான். போகலாம் நீங்கள் வந்து பைக்கில் அவ்வளோ தூரம் போயிட்டு காலையிலேருந்து சாப்பாடு கொள்ளாமல் நின்றுட்டு கதையை வேற மூடிடுறானுங்க இப்போல்லாம். ஏதாவது தண்ணி வாங்கினா கூட இது கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணுற அட்டகாசம். அதனால் நின்றுட்டு அதில் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க. நம்ம யூடியூப்லேயே பார்த்துக்கலாம் படா அப்படின்ற மாதிரி தான் போகுது. அப்போ பேச்சிலையும் உங்கள்கிட்ட சுரத்து இல்லை, கவர்ச்சி இருக்கிறது, கண்டென்ட் இல்லை. நல்லா இருக்குல்ல? கண்டிப்பாக நல்ல ஒரு கவர்ச்சி இருக்கிறது, கண்டென்ட் இல்லை. அப்போ கண்டென்ட் வரணும்னா நீங்கள் எலைட்லேருந்து வெளியே வரணும். நீங்கள் இப்போவும் எலைட்டாக தான் இருக்கிறீங்க. குடிதண்ணீர் பிரச்சனைக்கு காவிரி நீர்னு கேட்குறீங்க. விவசாய பிரச்சனைகளை காவிரி நீரை கேட்கணும். காவிரி நீரை பற்றி பேசுகிற நீங்கள் மேகதாட்டு அணைக்கு இவங்க பயந்துக்கிட்டு வாய் திறக்காமல் இருக்காங்களே, அதை கேட்கணும்ல. காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மேகதாட்டு அணையை கட்டுறாங்க, கேளுங்களேன், அவங்க கூட்டாளி தானே. அதெல்லாம் பற்றி பேசலைல்ல. அப்போது எதையும் லைட்டாக தொட்டுட்டு போகிறதுன்றது தான். காவிரி பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிறது கர்நாடகாவுடைய இது. அதில் எந்த அரசு வந்தாலும் நமக்கு தொல்லை கொடுக்குறான். அதில் நீங்கள் பேச வேண்டிய திமுகவும் அடிக்கணும், அவங்களையும் அடிக்கணும். அடிக்கலை. குடிதண்ணீர் பிரச்சனைக்கு காவிரியும் கொண்டு வந்து போடுறாரு. ரெண்டாவது, கடல் அரிப்பா மண் அரிப்பா? கடல் அரிப்பு தானே வரும், எண்ணெயை குழப்பி விட்டாங்க. மண் அரிப்பை மீன் அரிப்புன்னு எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீன் அரிப்புக்கு அலைப்பாதிகள் பண்ணணுன்றார். அந்த காடுகளே நீக்கணுன்றாருல. அந்த காடுகள் வந்து மண் வளத்தையும் இயற்கை வளத்தையும் பாதுகாக்கிற காடுகள். அப்போ இவருக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தா? இனப்பெருக்கத்துக்கு முக்கியமான இது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது. முக்கியமாக கடல் வந்து உள்வாங்காமல் இருக்கிறதுக்கு உள்ள கரையை அரிக்காமல் இருக்குது. நீங்கள் மீன் அரிப்புன்னீங்கல்ல, அந்த கடல் அரிப்பை தடுக்கிறதும் அதுதான். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி பிச்சாவரத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இயற்கையாகவே வளரக்கூடியது. இந்த அலைப்பாதியை வந்து நீங்கள் எதுக்கு யார் உங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது? ஒன்றும் புரியல. அப்போ இயற்கையாக நம்மளை பாதுகாக்கிற இதை வந்து எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு எதிரானது தான் இந்த இறால் பண்ணைகள். இந்த மாதிரி இது திடீர்னு அது போகிற போகல. இது 90ஸ்லேருந்து இந்த பிரச்சனை இருக்குது. இறால் பண்ணை யார் பேரில் வந்துச்சு? உலகமயமாக்கல் போது இறால் பண்ணை வந்துச்சு. ஆமாம். இன்றைக்கி இறால் பண்ணை போகிற போக்கில் இறால் பண்ணை இதுப்பா, ரைட் சொல்லிட்டு போ, வேறு என்ன இது சொல்லிட்டுப்பா, இது சொல்லிட்டு போ. அதுக்கு மேலே தான் ஒன்று சொன்னார். இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய இதில் மீனவர்கள் நிறைந்திருக்கிற இதில் ஒரு மீனவர்களுக்கான ஒரு கல்லூரி ஃபிஷரிங், இதுக்கு அந்த மெரைன் கல்லூரி ஒன்று வேண்டாமான்னு. எந்த ஊரில் இருக்கீங்க? ஜெயலலிதா யூனிவர்சிட்டியே இருக்குது நாகப்பட்டினத்தில். கண்டிப்பாக. அப்போ மெரைனுக்கான ஒரு யூனிவர்சிட்டியே இருக்குது. இதெல்லாம் கிராஸ் செக் பண்ணாமல் போட்டு பேசி இதில் வேற நாகப்பட்டினம் வந்து தமிழ்நாட்டில் 2வது மீன் உற்பத்திங்கிற வேற சொல்லிட்டாரு. அப்போ ராமநாதபுரம் என்ன, தூத்துக்குடி குளச்சல், உப்பு மேட்டரும் அதே மாதிரி பேசினாரு. வேதாரண்யத்தை பற்றி பேசுறாரு. வேதாரண்யத்தை எக்ஸ்போர்ட்டுக்கு சொல்றாரு. குஜராத்ல இருந்து உப்பை நம்ம இங்க கொண்டு வந்துட்டு இருக்கோமே தவிர நமக்கு உப்பு தட்டுப்பாடு அவ்வளோ இருக்கு. அதற்கான இதை பண்றதுக்கான ஏற்பாடுகளும் இல்லை. என்னத்த இவர்கள் யார் எழுதி கொடுக்குறா, யார் பண்றான்னு தெரியல. எல்லாத்துக்கும் மேலே வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி மேலோட்டமாக அந்தந்த விஷயங்களை தொட்டு போகிறது. அவர் பேசுனதில் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் பேசினார். அதில் 8 நிமிடங்கள் வரைக்கும் முதல்வரை வம்புழுக்கிறது தான் இருந்தது. வெளிநாட்டு முதலீடா இல்லை வெளிநாட்டில் போய் முதலீடா, உங்கள் கொள்ளையடிச்சு சேர்த்த பணத்தை கொண்டு போய் முதலீடு போனீங்களா இந்த தடவை? அப்படி என்னன்னு தெரில, முதல்வர் மேலே அவ்வளோ கோபம். அதுக்கப்புறம் உங்கள் கொள்கை இல்லாமல், உங்கள் கொள்கை என்னன்னு இப்போ வரைக்கும் கேட்டுன்னு இருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் கொள்கை இல்லாமல் சீமானை தானே கேட்குறாரு. கொள்கை எதிரின்றியா? உன் கொள்கை என்ன சொல்லு? உன் கொள்கைக்கு எதிரான எதிரி தானே கொள்கை எதிரி. ஆமா. அப்போ உன் கொள்கை என்ன சொல்லு? அவங்க அதுதானே சொல்றாங்கண்ணே, கொள்கை தலைவர்கள் நாங்கள் வச்சிருக்கோம். சரி, அதுல அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு சொன்னா அதுவும் ஏங்க கொள்கை தலைவர்களே முரண்பாடு இருக்குது இல்லை? ஆமா. இந்திய எதிர்ப்புக்கு இதுவாக இருந்தவர் காமராஜர் பார்த்தீங்கன்னா அவர் பீரியடில் தான் இந்தி எதிர்ப்புலாம் நடந்தது. அண்ணா வந்து இந்தியை எதிர்த்தவர், திமுக இந்தியை எதிர்த்தது. இவருக்கும் இருமொழி கொள்கை இருக்குது. பெரியார் வந்து இப்படியே இருந்தார் அப்படியே இருந்தார். அவர் எப்போ எப்படி இருந்தாருன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்ப்பீங்க? வீரமங்கை வேலுநாச்சியார் சிலை திறக்கிறாங்க நேற்று டிஎம்கே. இது ஒரு வாழ்த்து போட வேண்டியதுதானே அரசியலை கடந்து. இப்போவாது உங்களுக்கு தெரிந்ததே நாங்கள் சொன்ன பிறதான் கலைஞர் இருந்தாலே பண்ணார்ல, உடன்பிறப்பே எனக்கு தெரியுமா, நாம் கொள்கை தலைவராக இவர்களை இனம் காட்டிய பிறகுதான் சிலையே திறக்கும் எண்ணம் இவர்களுக்கு வந்திருக்கிறது. அதனால் பரவாயில்லை, இப்போதாவது வந்ததே என்று அவர்களை வாழ்த்துவோம். இல்லை, அந்த வேலுநாச்சியாரோட வரலாறு தெரியாதனால தமிழக அரசாங்கமும் ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி தான் போட்டிருக்கு. 5 மொழி தெரியுமாங்க? 5 மொழி தெரியுமா? அந்த வடுகநாதர் மன்னரை வந்து வெள்ளக்காரங்க அந்த இவன் வந்து கவர்னர் ரொம்ப அவமானப்படுத்தி பேசி இது பண்ணப்போ அந்த
அப்போ நடுவில் இருக்கிற அந்த துபாஷகரா அவன் பேருனா அந்த மொழி டிரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட். அவன் கம்முன்னு இருப்பானான். இவன் வந்து சிரிப்பானான் கேவலமாக அந்த கவர்னர் மொழி தெரியாமல் இருக்கிறாங்க. அப்போ இவங்க கூட இருப்பாங்க, வச்சு செஞ்சு விட்ருவாங்க. நீ இங்கே வந்துட்டு நீ என் மொழியை கற்றுக்கிட்டா, நான் எது உங்கள் மொழி என்னமோ பெருசாக கேலியாக சிரிக்கிற அப்படின்ட்டு இங்கிலீஷ்லேயே பதில் சொல்லி உருது, தெலுங்கு, மலையாளம் எல்லா மொழியிலையும் அதுக்கு அதே மாதிரி ரிப்ளை. அந்த மாதிரி ஒரு ஆள். இவங்களுக்கு என்னங்க அது தலைவரை ஏற்பாடு பண்ணி திறந்து விட்ருங்க, திறந்துடலாம். யார் இது? வேலுநாச்சியார். வேலுநாச்சி. சரி சரி சரி. என்ன பண்ணாங்க? சுதந்திர போராட்டம். ஓ சரி சரி சரி. குதிரையில் இருக்கும்போது நினச்சேன் நான். நீ நாச்சியார் பத்திர கடை நினச்சிடக்கூடாதுன்னு, அது வெறும் நாச்சியார் பத்திர கடை ஓனராக நினச்சிடக்கூடாது. அதனால் இதுதான் இவர்களுடைய இன்றைய கெப்பாசிட்டி. இவரும் அதே தான் உக்காந்துங்கன்னு இவர் இன்றைக்கி அது என்ன சொல்கிறீங்க, இது என்ன சொல்கிறீங்க, என்னை வரவிடாமல் செய்யலை, இனிமேல் நான் மக்கள்கிட்டயே போய் கேட்டுருவேன். கேளுங்க, போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்காதீங்க, போங்க, தைரியம் தான் பண்ணுங்கள், வீரமான ஆள் தானே. இந்த தொல்லை யாருக்கு கொடுக்கல? விஜயபாஸ்கர் சொல்கிறாரு, சோறு எழுத கூட எழுத விட மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி எழுத போனப்போ முதல்வர் வராரு, எழுதாதீங்கன்னாங்க. சரி ரைட்டு விட்டுட்டோம். இன்றைக்கி எழுத போனால் எழுதக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அப்போ திமுககாரனுக்கு மட்டும் பட்டா போட்டு கொடுத்துருதா அந்த சோறு? ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. கிரவுண்டில் இடம் கேட்டால் அது இதுன்னு கேட்டீங்க, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோம். அதற்கு பிறகு பர்மிஷன் அந்த கோர்ட்டில் போனால் அது தடை செய்யப்பட்ட பகுதின்றீங்க. அப்போ கனிமொழி அங்கே வந்து பேசியிருக்காங்கல்ல, உதயநிதி பேசியிருக்காரு, படத்தை காமிக்கிறாங்க. அப்போ மட்டும் தடை செய்யப்பட்ட பகுதி வரலையா, நாங்களும் ஆட்சிக்கு வருவோம், ஞாபகத்தில் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த தடை அவங்க இருக்குல்ல, ஒரே புலம்புறீங்க. எது பண்ணோம்? இன்றைக்கும் மதிச்சாங்களா? மரத்தில் ஏறக்கூடாது, அதில் ஏறக்கூடாதுன்னாங்க, அதே தான் பண்ணியிருந்தாங்க பசங்க. பில்டிங் மேலே ஏறி வந்து ஏங்க அந்த பேனர் மேலே ஏறி நின்றுக்கிறாங்க. இந்த பேனர் வச்சுருக்காங்களா, அது மேலே இருக்குது, அது மேலே பின்னாடி நிற்கிறாங்க, நின்று செல்ஃபோனை சேர்த்துனுக்கிறான். சாஞ்சே வச்சுக்கோங்க, அப்படியே விழுவான். எத்தனை பேருக்கு அடிப்படும், உயிர் போகும் தெரியாது. இதே கதை தான் இன்றைக்கும். பில்டிங் மேலே ஏறுறது, சவுறு மேலே ஏறுறது, மரத்து மேலே ஏறி நின்றுக்கிறது எல்லாமே. அந்த நாள் தான் அந்த கோரிக்கை வச்சுது, உயர் மின்னழுத்த கம்பியை மின்சாரத்தை துண்டிக்கவும்னு இவங்களே இது கொடுக்குறாங்க. அதுதான் நிலமை. ஒன்றும் பெருசாக சுரத்தை இல்லை பேச்சில், வழக்கம் போல் பேசுகிற மாதிரி தான். ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும், ஐயா சிஎம் வம்பு எடுத்துட்டோம்ல அப்படின்னு. அவர் என்ன சொல்லுவார், நேற்று தோன்றியதெல்லாம் இது பண்ணார், நான் பேர் சொல்லி அவர்களை பெரிய ஆளாக்க விரும்பவில்லை அப்படின்னு அவர் இது பண்ணுவார். ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் இனிமேல் இறங்கி அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரடி வம்பு இழுத்துருக்காங்க பெரிய அளவில். இது நான் பார்த்துக்குவேன், என்ன மிரட்டுறவெல்லாம் வச்சுக்காத, நான் வேறு லெவலு, அது நீங்கள் கொள்கை இல்லாமல் கொள்ளையடிக்க வந்தவங்க, நான் சுயமாக சம்பாத்தியம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு தான் போடுறாப்புல. அதனால் இனி இறங்கிடுவாங்க, ட்ரால் மெட்டீரியலாக மாற்றிடுவாங்க. வர்ற வழியெல்லாம் கூட்டம் இல்லை, அதையும் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இது அதே மாதிரிண்ணே அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ஈழத்தமிழர்கள் வந்து சீமானுக்காக இதில் கொஞ்சம் தொட்டுக்கோ. அதில் அப்புறம் சீமானுக்கு வந்து ஈழத்தமிழர்களின் அன்புள்ள தந்தையாக இருந்த அவருக்கு அவருடைய நினைக்க வேணாமா, அந்த ஈழத்தமிழர்களை நாம் நினைக்கக்கூடாது. என்ன நினச்சி அதுக்கு முல்லை வந்திருக்கு ஒரு கூட இது பண்ணலையா? அது என்னது இது சொல்கிறீங்க? என்ன அது நினைக்க வேண்டாமா, அவர்களையும் நாம் இது பண்ண வேண்டாமா, என்ன பண்ண போகிறீங்க? இல்லை அதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், மற்ற மீனவர்கள்லாம் முடிச்ச இந்திய மீனவர்கள், தமிழ்நாட்டில் மீனவர் முடிச்ச தமிழக மீனவர்கள், இது பாசிச ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்லிட்டு, ஹே காங்கிரஸ் என்ன சொல்லுச்சு அந்த காலத்துல இருந்து? அந்த காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. அது பாவம் எழுதுறவங்க இந்த காலத்துக்குனால. அப்படி ஒன்று ஒக்கி புயல் இலங்கை தமிழர் பற்றி இவ்வளோ பேசுறீங்களா? முகாம்களில் சித்திரவதை அடைச்சிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா? அந்த அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? இப்போ தான் நீதிமன்றம் தலையிட்டு அவர்களை நீங்கள் வந்து அவங்களுக்கான உரிமைகள்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்டு உத்தரவிட்டிருக்கு. அரசும் அதுக்கு இது பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இலங்கை தமிழர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? முகாம்களை அடைச்சி வச்சு தானே இருந்தாங்க. என்ன பேசுகிறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க? இவரு அதான் போகிற போகல சீமானுக்காக அந்த ஒரு நாளைக்கு சீமான் பதில் சொல்லுவார், நம்மளோட நல்லா சொல்லுவாப்புல கண்டிப்பாக. அதே மாதிரி அதை தொடர்ந்து வந்து அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து முதல்வர் மேலே வச்சுருந்தாரு. அதே மாதிரி அவருக்கு மேலே இருக்கிற நடவடிக்கைகள் இந்த மாதிரி இப்படி பண்ணுறீங்க. அதுனா முதல்வர் மட்டும் வேற யாரையும் தொட மாட்டேங்கிறாரு. அதான் ஆச்சரியமா இருக்குண்ணே. அவரோட ரேஞ்ச் எப்படி பார்க்குறாரு போல இருக்குண்ணே. என்ன ரேஞ்சு? முதல்வர்கிட்ட டைரெக்டாக பேசுறது, அரசியல் பேசுறதுனாங்க ரேஞ்சு. ஏன் துணை முதல்வர் மேலே ஒரு அட்டாக் பண்ண மாட்டேங்கிறாருங்கிற கேள்வி. அமைச்சர்ல ஏன் தொட மாட்டேங்கிறார்? அந்த மாவட்ட அமைச்சரை தொட வேண்டியதுன்னா அழகாக தொடலாமே. என்ன எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உங்களை அடிக்கிறது அந்த மாவட்ட அமைச்சர் தானே? ஆமாம். டெல்டா மாவட்ட டிஆர்பி தான் அடிக்கிறார். நீங்கள் திருப்பி அடிக்க வேண்டியது தானே? இன்னொன்று, நீங்கள் சீர்காழியில் விவசாயிகள் கூடிய தொகை கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் பிரச்சனை. அப்போ நீங்கள் போகும்போது கொஞ்சமாவது காலையில் பேப்பரை படிச்சிருந்தா கூட அந்த பிரச்சனை எடுத்துகிட்டு பேசலாமே. விவசாயிகள் பிரச்சனை எதுவுமே பேச மாட்டீங்களா? சீர்காழியும் அங்கே தானே இருக்குது, டெல்டா மாவட்டத்தில் தானே இருக்குது, வேறு எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பாக. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும்ல, எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. சும்மா
நான் எழுதி கொடுத்த ஒரே கையில் பேப்பரை வச்சுக்கிட்டு பேசிட்டு மேலோட்டமாக பேசிட்டு போகணுன்னாங்க அர்த்தம். லேட்டஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் கூட பேச நம்பர் என்னது, ஹாஸ்பிட்டலில் இவர் இல்லை, அந்த பிரசவ டாக்டர் அதை தொடுறீங்கல்ல. சுகாதாரத்துறை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு கொஞ்சம் பேசுங்களா, தொட்டுக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் பேசுங்களா. சுகாதார கர்ப்பிணி பெண்களுக்கு 27 பேருக்கு போட்டிருந்த எடப்பாடியார் அந்த மேட்டரை பேசலாம். சுகாதாரத்துறை எவ்வளோ மோசமாக இருக்குதுன்றதை பேசலாம்ல. இல்லை அவரில் ஒரு வார்த்தையாவது ஒரு நையாண்டியாவது பண்ணலாம். உன்னோட ஸ்டைல் அப்படி தான் பண்ணுறீங்க, அதையாவது பண்ணுங்களேன். தெரியலனா இது அமைச்சரையும் தொடலை, கவர்மெண்ட்டை தொடலை, வெறும் ஸ்டாலினை மட்டும் அடிக்கிறது, குடும்பத்தை தொடறதுன்னா இது நம்ம ஆதவ அர்ஜுனுடைய கோபம் தான் பார்க்கணும். அதே பாசிச பாஜக அப்புறம் என்னது மன்னராட்சி, அதே வார்த்தைகள் தான். இல்லை இன்றைக்கும் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, நம்ம 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று இன்னொன்று ஒன்று. இது என்ன? அதாவது தன்னை முதன்மை சக்தின்னு சொல்லிக்கிறார்ல, அதை நிலைநிறுத்துறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கான ஒர்க்கு, அதற்கான பிரச்சாரம், நீங்கள் வாங்க நீங்கள் சொல்லுங்கள், அது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் அதற்கான வேலையை செய்யுங்க, பிரச்சாரத்தை அவ்வளோ ஸ்ட்ராங்காக கொண்டு போங்க, ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ணுங்க. இன்னை வரைக்கும் பொது பிரச்சனை இருக்குல்ல, தமிழ்நாட்டுக்கான பொது பிரச்சனை எங்கேயுமே பேசல. நீங்கள் பொது பிரச்சனைனா போதை, டாஸ்மார்க்கு, விலைவாசி உயர்வு, எவ்வளோ இருக்கு எல்லாம், எவ்வளோ இடங்களில் நில அபகரிப்பு நடக்கிற விஷயம், நில அபகரிப்பு, கனிம வள கொள்ளை, எவ்வளோ இதுவாக ஸ்ட்ராங்காக பேசணும். பொது பிரச்சனை தானே முதல்ல தொடரணும். நீங்கள் மத்திய அரசு என்ன சொன்னீங்க, ஒரே ஒரு மீனவ பிரச்சனை சொன்னீங்க, வேறு சொல்ல வேண்டியதானே வேறு மற்ற விஷயங்கள்லாம். பூம்புகார் பிரச்சனை, துறைமுகத்தை பற்றி அழகாக பேசலாம்ண்ணே, அதில் என்னென்ன குறைச்சல் இருக்குது அதை பற்றி கூட பேசலாம். எதுவுமே பேச மாட்டேங்கார். இதுக்கிடையிலண்ணே இவரோட பேச்சு இனிமேல் வந்து 15 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் தான் விமர்சனம் பண்ணுற நிலைமையில் போயிடும் போல இருக்குது. ரைட்டு, அதனால் விஜயோட இது முடிஞ்சது. எடப்பாடியார் அவர்களுடைய நேற்று ராசிபுரத்தில் நடந்த பிரச்சாரம், அவர் நேரடியாக களத்தில் வந்து பிரச்சாரம் தான் சொல்லி நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இறங்கியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை வந்து ஒரு விஷயம் வந்து, சீர்காழியில் வந்து 27 கர்ப்பிணி பெண்களுக்கு மாற்று ஊசி போட்டு இன்றைக்கு அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கார்கள். மராத்தான் அமைச்சரை வந்து நான் வந்து வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு அப்புறம் முதல்வர் அவர்களுக்கு ஒரு பதில், 30 விழாவில் முதல்வர் அவர்கள் சொன்னார், இந்தியாவில் வந்து தமிழ்நாடை நான் தலை குனியவே விட மாட்டேன்னு வச்சார். நேற்று ஒரு கேள்வி கேட்டார், 2G பிரச்சனையை திருப்பி எடுத்திருக்கிற விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு பிரச்சனை. இவங்க தான் மறந்துடுறாங்க. இவங்க வந்து என்னென்னா, என்ன யாராவது ஏதாவது எழுதி கொடுக்கறது, தலைக்குனியை விட மாட்டோம், அது ஒரு இதை வச்சுட்டாங்கல்ல. ஆமாம், ஐக்கான் மாதிரி இதில் அப்பப்போ மாற்றிக்குவாங்க தெரியுமா. இந்த டெம்ப்ளேட் சொல்கிறோம்ல, அந்த டெம்ப்ளேட்டு ட்விட்டரில் வச்சுக்கிட்டு என்ன தலைக்குனி விட மாட்டீங்க, உங்களை யாராவது தலைமை அப்படியே போட்டு அமுக்குறாங்களா, தலைக்குனியை விட மாட்டேன்னு நிமுறாங்க. என்ன அதான் சினிமா வசனங்கள் மாதிரி வச்சுக்கிட்டு போகிறது. அப்போ அதில் ஒன்று தலைக்குனி விட மாட்டேன்னா, இந்தியாவிலேயே மிக பெரிய அளவில் தலைக்குனிவை ஏற்படுத்துனது இது செந்தில் பாலாஜி மாற்று. ஆமாம், கொட்டுல இந்தியா லெவலில் தலைகுனி. ஏங்க ஒரு இராணுவ வீரரை இதாச்சு வருதா? ஆமாம், கொன்னது இந்தியா லெவலில் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அது 1-2ஆங்க. நீங்கள் அந்த இராணுவ வீரரை போய் திரும்பி கூட பார்க்கல, அந்த குடும்பத்தை. கண்டிப்பாக கொன்னது வந்து அந்த இது பழி அந்த இது பண்ணது அவர் சொந்தக்காரன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திமுக கவுன்சிலர் அவர். இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் சொல்லலாம். இப்போ தான் உங்களுக்கு தேசபக்தி வந்துருக்குது. மகள்மா தாக்குதலுக்கு முதல்ல பேரணி நடத்துறீங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கும் தேசியத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? சுதந்திர அன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினவங்க தானே நீங்களாம். அப்போ திமுக கிடையாது. திமுக தலைவர்கள் என்ன பண்ணீங்க? கருப்பு சட்டை போட்டுக்கின்னு நீதி கட்சி சுதந்திர எத்தனை பேர் சுதந்திரத்துக்கு போராடி இருக்கீங்க? இன்றைக்கி எடுத்துங்க, உயிரோடு இருக்கிறவர்னு பார்த்தா நல்ல கண்ணு இருக்கார், சுதந்திரத்துக்கு முன்னாடி சிறையில் இருந்தார், சங்கரையா இருந்தார், பல கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள், காங்கிரஸ் கட்சி தலைவர்கள். அந்த மாதிரி திமுக யாராவது சொல்ல முடியுமா? என்னமோ தேசத்தை பாதுகாக்க வந்த மாதிரி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தை தலைகுனி விட மாட்டேன்னா இன்னும் யாராவது போட்டு அமுகினாக்குறாங்க, போட்டு ஏறி மேலே உட்காந்து அமுகிட்டு இருக்கிறாங்க. தலைகுனியை தானே வச்சுக்கிட்டு தானே இருக்கிறீங்க. அப்புறம் தலைகுனியை விட மாட்டோம்னா அதெல்லாம் வந்து சும்மா அந்த இதுக்காக பேசுறது. இந்த டெம்ப்ளேட், அந்த தேர்தலுக்கான கோஷங்கள் இவங்களுக்கு தெரிஞ்சால் தானே. அதான் இப்போ இங்கே எப்படி தாவைகள் அதே மாதிரி தான் அங்கேயும் ஒன்று இன்னொன்று. ஆமாம், எல்லாம் ஒரு 5 இருக்காங்க. கண்டதாக ஏதாவது போடுறது எடுத்து போட்டு அதை தூக்கிட்டு இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னைக்கு அன்பு கரங்களா, நாளைக்கு துடிக்கும் கரங்கள், அடுத்த நாள் காக்கும் கரங்கள், இன்னொரு நாள் பாசமலர், இன்னொரு நாள் நல்ல நேரம். நல்ல நேரம்னு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அதுக்கு ஒரு திட்டம். உடன்பிறப்பேவா, அடுத்த அன்பேவா டெய்லி வந்திருந்தாரு. இல்லை மகளிரணி அன்பேவான்னு கூப்பிட மாட்டாங்களா? அது பெருச்சிக்கல. டெய்லி கலைஞர் வந்திருந்தாரு. இவர் என்னைக்கு ஒரு நாள் வர்றதுக்கு உடன்பிறப்பேவா தெரிதா. அப்போ சாப்பிட யாரை கூப்பிட்றாங்க தெரியல எனக்கு. அது வருது அந்த இது அனௌன்ஸ் பண்ணும்போது ஒருவேளை தலைவரை தான் உடன்பிறப்பேவான அறிவாலயத்திலேருந்து கூப்பிட்றாங்க மாதிரி தெரியுது. அது அப்படின்னு எடுத்துக்கலாம். உடன்பிறப்பேவா, உடன்பிறப்பை பார்க்கணும், பார்த்துட்டு போகணும். உடன்பிறப்பு வந்திருக்குது, நீயும் வா, கண்டிப்பாக வா. அந்த ஒரு இதுக்காக
அந்த மீட்டிங் அந்த இதுக்கு. இல்ல கலைஞர் அவர்கள் உடம்பு முடியாம இறுதி கட்டத்துல கூட அவர் முரசொலி ஆபீஸ் போயிட்டு அறிவாலயத்துக்குள்ள வரும்போது அந்த கை காமிக்கிறது வந்து விடவே இல்லை. அவருக்கு சுயநனவு இழந்துச்சுன்னு இவங்க சொன்னாலும் கூட அந்த இடத்துல கூட அவர் அந்த இதை விஷயங்கள். ஆமா, அவரு வந்து வேற லெவலுங்க. அவரு நேரம் எல்லாம் உழைப்புன்னாரு. அது அவருக்கு தான். அது அவ்வளோ நேரம் உழைச்சது, அவ்வளோ நேரம் பண்ணது. இன்னொன்று சப்ஜெக்ட்ல இருப்பார். நீங்க எந்த சப்ஜெக்ட் பேசினாலும் அதுல வந்து தெரியும், டெப்த் இருக்கும். சும்மா அவனையா எழுதி போடுறான்றோம். என்னடா தமிழ் பேசு ஏங்க வயிறு எரியுதுங்க அந்த ட்விட்டரில் இவங்க போடுற தமிழ்லாம். இது ஒரு அம்மா ஒன்று திடீர்னு வந்துச்சு பாருங்க அந்த 30 விழாவில். இன்றைக்கி அதுதான் பெரிய ட்ரால் மெட்டீரியல். எல்லாம் ஜாலியாக எடுத்து வச்சு செய்கிறானுங்க. இனி அதான் காசு வாங்கிட்டு பண்ணக்கூடாதுன்றது தான். பார்த்தீர்களா, கிரீஷ் தடவு இல்லை அது தடவு. நீ நடத்திட்டு போ. ஆமாம், நீ ஏன் கம்பேர் பண்ணுற இன்னொரு இதோட? கிரீஷ் தடவு இல்லை எவ்வளோ ஒழுங்காக எவ்வளோ அழகாக போனாங்கன்னு. அப்புறம் போட்டானுங்க பாருங்க, பிரியாணி கல்லில் அடிச்சிக்கிறது, இந்த சாப்பிட்டு காசு கொடுக்காம சண்டை போடுறதுலேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த அம்மாவை பேசுகிறத வச்சு போட்டு ட்ரால் பண்ணுறான். இல்லை அதுலேயும் நிறைய போன்றல தலைவர் அவர் முதல்வர் அவர்கள் போனால் ஆண்கள் பக்கத்தில் வந்தால் தள்ளி விடுறது, பெண்கள் பக்கத்தில் வந்து அரணிச்சிக்கிறது, அதையும் போட்டுட்டு தானே இருக்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் சொல்ல போனால் எவ்வளோ விஷயம் சொல்ல போனால். இவரே தட்டிட்டு போயிட்டு ஒரு நடுவில் ஒரு ஆள் கை நீட்டு டப்புக்குன்னு கையை பின்னாடி எடுத்துவாப்ல. அது விடுங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்கல்ல அவர்களை வச்சு ஒரே கண்டென்ட். அட 10 பேரை வச்சு பேச விட்ற, 10 பேருக்கு வேறு வேறு கடன் கொடுக்கணும்ல. இவனுங்க வாய்ச்சொல் வீரர்கள் தெரியுதா? இவன் எதை கொடுத்தாலும் துட்டை கொடுத்தா எங்கள் அம்மா செத்துட்டாங்க அந்த துட்டு பேசுன்னா எங்கள் அம்மா செத்துட்டாங்க, எப்படி செத்தாங்க தெரியுமான்னு. ஏய் என்னடா பேசி வச்சுக்கிற, உங்கள் அம்மா செத்தாங்கன்னு சொல்லிக்கிற. அப்படியா பேசுனேன், துட்டு குத்து பேச சொன்னாங்க பேசிட்டேன்பா அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீர்களா, ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கிறது. 30 விழாவில் உள்ளே அனைத்து சேர்களும் நிரம்பி விட்டது, வெளியே ஏகப்பட்ட கூட்டம், உள்ளே 1.5 லட்சம் சேர் போட்டிருந்தார்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சொல்கிறான் ஒரே சாப்பிடுங்க. இன்றைக்கி அதில் ஒருத்தன் என்ன பண்ணிட்டான், போட்டு அவனை ட்ரால் பண்ணிட்டாங்க. இவர் துட்டு வாங்கிட்டு பண்ணுன்னு தெரிஞ்சு போனோன்னே, எப்பா எனக்கு நீங்கள் தாண்டா ராசா தேவை, ஏன்னா நீண்ட கால வருமானம்ல அம்மா இது என்ன, அதனால் நான் பணத்தை இப்படியே சொல்கிறான், நான் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன், அந்த இதையும் டெலிட் பண்ணிட்டேன்னு. இப்போ அது வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. தேவையா நம்ம வாங்குகிற 5-10 விளம்பரம் தேவையா? ஒழுங்காக பண்ணிட்டு போங்க. எதுக்கு இந்த இன்ஃப்ளூயன்சரை பிடிச்சி பண்ணுறது, அப்புறம் ஒரே டைப்பில் எல்லாரையும் பேச விட்றது. அன்சிகா உச்சிலாம் ட்வீட் போட வச்சாங்க அந்த சாத்தான் குலத்துக்கு. ஆமாம், இந்த வேலை தான் இவர்களுக்கு. இதுக்கு ஏன் இது நடக்குதுன்னா, ஒழுங்கான கட்சிக்காரனை தான் அவன் வேலையை பார்ப்பான், எங்கேயா மைக்கை போட்டால் மைக்கில் பேசிட்டு போயிடுவான். இவனுங்க எல்லாம் 5-6 இந்த டீமில் இவனுக்கு தெரிஞ்சதுன்னா சமூக வலைதளத்தில் களமாறுறது, இல்லை அதில் ஒருத்த உருவாக்குறது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரியலண்ணே, ஒரு திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள உடன்பிறப்புகள் எல்லாம் வந்து வண்டியில் வந்தது. நாங்கள் மீட்டிங் வந்துட்டோம், அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களை பார்த்துட்டோம், சக்கரபாணி அவர்களை பார்த்துட்டோம். என் வாழ்க்கையிலேயே நான் வந்தது ஆனந்த கண்ணீர். விஜய்க்கு போறாங்களா, விஜய் பார்த்தோம்னா ஆனந்த கண்ணீரா, என்ன இது ஆனந்த கண்ணீர்? 1500 ரூபா கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்த்தோம்னா கடைசியில் அவர் ஒத்திடம் செஞ்சுட்டாரு. ரூபா தாரன் இருக்காங்க, அதுக்காக வெயிட் பண்றோம். அது வேற வாய் விட்டா. அதுக்கு தான் உள்ள பேசுனது, தலைவரே எல்லாம் பேசிட்டோம் அப்படின்ட்டு கடைசியில லாக்கு. அது திண்டுக்கல்லோட அங்க உள்குத்து பிரச்சனையும் சொல்லிடுறாப்ல. ஐ பெரியசாமி அவரையும் பார்த்துட்டோம், சக்கரபாணியும் பார்த்துட்டோம். சக்கரபாணி அங்க எங்க வந்தாரு, கொங்கு தானே அவருக்கும் பிரச்சனையில இருக்குல்ல, மாவட்ட ரீதியா பிரச்சனையில் வருது இல்லையா. அதே மாதிரி அவர் சீர்காழியில் சொன்ன பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை பார்க்கப்படுதுன்னா, இன்னைக்கு அவர் விஜய் அவர்கள் இதை கூட தொடாம விட்டுருக்காரு. இந்த சீர்காழி பிரச்சனையை இப்போ வரைக்கும் நம்ம மீடியால பேசவே படல. எப்படி பாக்குறீங்க நீங்க? மேலோட்டமான விஷயங்கள் விஜய் மாதிரி தானே ஊடகங்கள்லாம் இருக்குது. கர்ச்சீப்பில் மூடிட்டு போனாரா, இல்லை இன்னைக்கு செங்கோட்டையன் நேரத்துலாம் செங்கோட்டையன் என்று மாலை சேருகிறார், அது காளியம்மாள் சேர்றாங்க, இதில் தான் கவனம். நீங்கள் விவசாயிகள் பிரச்சனை, அவங்களுக்கு பணம் வரல, அதை பற்றிலாம் எங்கேயோ ஒரு மூலையில் சின்னதாக போடுறவங்களே என்ன பண்ணுவாங்க, அதை அந்த நான் 8வது பேப்பரில் 8வது இதில் 2 கால நியூஸாக ஓரமாக போடு அப்படின்னு தான் போகும். கண்டிப்பாக. அதே கர்ப்பிணிகள் ஊசி சொன்னீங்களே, ஏன் அவர்களுக்கு குளிர் ஜுரம் அந்த வலிப்பு மாதிரி வந்தது, அதுலேயும் ஒரு அம்மா ரொம்ப சீரியஸ் ஆகி மேல் சிகிச்சை கொண்டு போனாங்க. அந்த மருந்தில் என்ன பிரச்சனை, யார் அந்த மருந்தை சப்ளை பண்ணது, அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, இது பற்றிலாம் நீங்கள் வேறு எதாக இருந்தால் வேறு இடம் இருந்தால் பெருசாக பேசிடுவாங்க, பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக. ஆனால் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா பேசுனா அவள்தான், வாயே திறக்க மாட்டான். அதே மாதிரி நேற்று வந்து குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் உதயநிதி அவர்கள் வந்து அந்த இலவச பஸ் பாஸ் கொண்டு வந்த திட்டத்தில் பேசும்போது தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து சட்டப்பேரவையில் அதை பேசியிருந்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார். அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் நேற்று அழகாக எடுத்து போட்டாங்க. 99 பொன்னம்மாள் காங்கிரஸில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற மூத்த உறுப்பினர் அவர்கள் கேட்டு கண்ணப்பன் அவர்கள் தான் இந்த திட்டத்தை பற்றி பேசினது சட்டப்பேரவையில். எப்பா நீ உங்கள் அப்பா பேசலை, நீ பேசலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. இப்போ ஆதாரப்பூர்வமாக ஒரு விஷயத்தை பேசினா எடப்பாடியார் அவர்கள் ஆதாரப்பூர்வமாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டார்.
ஆனால் இந்த ஆதாரபூர்வமான அட்டாக்கு டிஎம்கே சைட்லேருந்து இன்னும் வரல. எதனால தான் இந்த தாமதம்? எல்லாம் 90 கிட்ஸ் தான் இங்கே இருக்கிறதெல்லாம். நான் தான் சொல்கிறேன், கட்சிக்காரெல்லாம் கிடையாது. கட்சிக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவன் சொல்லுவான், கண்டிப்பாக இது பேசாதே தப்பு, இது இப்படி அது அப்படின்னு. இப்போ இருக்கிறது பாதி சரக்கட்சி மலிங்கி போய் கிடக்குது. 10-15 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கோம்ல. ஆமாம். அப்போ இந்த டீம் எல்லாம் இவங்க எதை நம்பியிருக்காங்கன்னா வாடகை மூலம் 5-6 டீமு, ராபின் சர்மா டீமு, ஐபேக் டீமு, இன்னும் ஒரு 4-5 டீமு, இந்த டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கள் கொடுக்குற கண்டென்ட்டு அவனுக்கு என்ன தெரியும்? கூகுளில் போய் தேடி தான் அவன் எடுக்கணும். கூகுளே எவ்வளோ வருஷம் இருக்குது பின்ன. நீங்கள் ஒரு 90ல் கேட்டிங்கன்னா கூகுள் தெரியாது. சரி, இவனுங்க பழைய ஆட்கள் யார்கிட்ட பேசி பண்ணானா பழைய ஆள் இல்லை. அப்புறம் டெப்த்தாகவும் தெரிய வாய்ப்பு இல்லைண்ணா கூகுளில் போனாலும். அதனால தான் பிரச்சனை. நீங்கள் வந்து ஏன் இப்போ எம்ஜிஆர்னு ஒப்பிடும்போது நம்ம சொல்கிறோம், எம்ஜிஆர் எப்படி பண்ணாருன்னு பழைய ஆட்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. பழைய ஆட்கள் தான் தொத்தி விட்டுறீங்களே நீங்கள். அப்படியே இருந்தாலும் அவனுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற பழைய ஆளும் சில பேர் நீங்கள் யூடியூப்பில் போகிறோம்னா பேய் கதை சொல்லிட்டு இருக்கிறான். அவன் சொல்கிற கதைலாம் பார்த்தா ரொம்ப சிரிப்பாக இருக்குது. ஒரு இதில் வந்து இவர் எம்ஜிஆருக்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஒரு இது எழுதினாராம். எம்ஜிஆர் மேலே அவர் கோவமா, அதனால் சின்ன பையில சேதி கேள்டான்னு எழுதினாராம். ஏன் எழுதினார்னா சின்னவர்னா எம்ஜிஆர் சின்னவர்னு வாங்கலாம். இவர் எழுதின காலத்தில் எம்ஜிஆர் சின்னவர் கிடையாது. அவர் கொஞ்சம் வளர்ந்தா பிறகு தான் சின்னவர் பெரியவர்னு வந்தது. ஆனால் அப்போவே ரொம்ப அதாவது தீர்க்க தரிசனமாக சின்ன பையலன்னு கிண்டல் பண்ணி போட்டாராம். எம்ஜிஆர் விட்டுருவாரா? எப்படி இந்த மாதிரி பேசி திரிகிறாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகுது, அவன் எதிரில் உட்காந்துறதுக்கு நேற்று நடந்த அரசியல் தெரியாததுக்கு. ஆமாம். அது ஒரு காலேஜை முடிச்சுட்டு வந்து உட்காந்துக்குது. கொஞ்சம் படிச்சிருந்தாலும் அதுக்கு என்னங்க எப்படிங்க சம்மந்தம் இருக்குது? அவர் சின்ன பையலன்னு சொன்ன அந்த திருடாதை படம் வந்த காலத்தில் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு சின்னவர்னு ஸ்டுடியோ இதெல்லாம் மதிக்கப்பட்டவரா கிடையாது. அப்போ வேற ஏதோ ஒரு பேருங்க எம்ஜிஆருக்கு. முதலாளின்னு சொல்லுவாங்களாம் எம்ஜிஆர். அவர் எல்லாரும் அவரை முதலாளின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆர் எல்லாரையும் முதலாளின்னு கூப்பிடுவார். எம்ஜிஆரே எல்லாரும் முதலாளின்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொரு பேர் ஏதோ ஒன்று எம்ஜிஆருக்கு இப்போ ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தான் சின்னவர்ன்றது திரையுலகத்தில் ஃபேமஸ் ஆச்சு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. எதோ வளர்றது இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு 90கள்லாம் பத்திரிகையாளராக உள்ளே வந்தவன்னா அவன் படிச்சுட்டு 90களில் வந்திருப்பான். இப்போ 30-40 வருஷம்னா மூத்த பத்திரிகையாளர். அவன் அதுக்கு முன்னாடி விஷயங்கள் தெரியுமான்னு கேட்டால் அவங்க தெரியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து ஒன்று உங்கள் அப்பா, இப்போ எனக்கெல்லாம் எங்கள் அப்பா மூலிமா இல்லை வேறு சில விஷயமா கடத்தப்பட்டது. நான் 80களில் 77 எலெக்ஷனில் கூட எப்போ நான் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறேன், ஒன்றும் தெரியாது. ஆனாலும் வீட்டில் அப்பா கிட்ட போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு தொலைச்சி எடுக்கிறது, இது திமுக, இது எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஜெயபிரகாஷ் நாராயண எமர்ஜென்சின்றப்போ நமக்கு இன்னொன்று அந்த இதுலேயே நம்ம வந்து தேடி படிச்சுக்கிட்டு இருப்போம். என்ன இது என்ன அது என்னான்னு. அப்போ நம்ம தொகுதியில் எம்எல்ஏ, எங்கள் தொகுதி எழும்பூர் தொகுதியை ஒட்டி வந்தது. அங்கே மணிமொழின்னு ஒருத்தர் நிற்கிறாரு, திமுக கலைஞர், நம்ம கலைஞர், ஏன்னா ஃபேமிலியே கலைஞர், ஜெயிச்சிட்டாரு. ஆனால் கலைஞர் ஆட்சி இப்படி முடியல, நல்லா நியாயம், எம்ஜிஆர் வந்து ஜெயிக்கிறாரு, ஏன்னா எம்ஜிஆர் பிடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து வரும்பொழுது அவங்கள்ட்ட பேசுறது பழகிறதுனா அப்போ அவங்களுக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் 60 இருக்கும். சரி, இப்போ எங்கள் அப்பாட்ட நான் கேட்குறேன்னா 77ல் நான் கேட்குறேன்னா அவருக்கு 20 வருஷம் முன்னா 57 அரசியல்லாம் என்கிட்ட பேசுவார். அப்போ நமக்கு அது பரியும். இன்னொன்று இவர்கள் எழுதின புத்தகங்கள், பி ராமமூர்த்தி எழுதின புத்தகங்கள் பல இது இருக்குது. நீங்கள் தேடினா எடுத்து படிக்கலாம். நீங்கள் கூகுளில் போய் தேட முடியாது, இங்கேருந்து தேடி எடுக்கலாம். திராவிட இயக்க வரலாறுலாம் எடுத்து படிச்சிங்கன்னா டிஎம்கே திராவிடன் என்னென்ன உருட்டுனாங்கன்னா அவர் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுக்கு கோச்சிக்குன்னு இது பண்ணிக்கிட்டு தான் ஆரிய மாயா திராவிட மாயான்னு அவர் எழுதினார். இவர்கள் வந்து ஆரிய மாயன்னு இவர் கி வீரமணி பதில் கொண்டு எழுதினார். இந்த மாதிரி நீங்கள் புத்தகங்கள் தாங்க அவங்கள்ட்ட சேர்க்கும். அதுலேயும் அரசியல் சார்ந்திருக்கிறவங்க இது இப்போ நெஞ்சுக்கு நீதி படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட டிஎம்கே வரலாறு எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக படிக்கணும். அவர் இதுலேயே இப்போ நான்லாம் படித்து கண்ணீர் விட்டுருக்கேன். தலைவர் பாடுறா கார் கவுந்து கண்ணுலாம் அடி போட்டுக்கணும், அம்பாசிடர் கவுந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு கம்யூனிஸ்டாக படிக்கும் பொழுது இதெல்லாம் இப்படியா, இந்த இப்படி நடந்ததா, சம்பத் இதனால தான் வெளியே. அப்போவே அண்ணா வந்து பொதுச்செயலாளர் பதவியை விட்டு இன்னொருத்தர் விட்டு கொடுத்தாரா? அப்போ என்ன இதெல்லாம் நமக்கு புரியுது. இன்னும் வனவாசம் படிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வேற ஆங்கிள் புரியுது. அந்த மாதிரி நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு தெரியும். இந்த உருட்டல் கிருட்டல்லாம் கொஞ்சம் புரியும். இப்போ திரைத்துறை சார்ந்த பலரை கேட்டிங்கன்னா வேறு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. திரைத்துறை சார்ந்த பல நிகழ்ச்சிகளை பாரதி நாராயணன் இன்னும் பலர் வந்து எழுதியிருக்காங்க. அது கண்ணதாசனும் எழுதியிருக்காரு. நீங்கள் சிவாஜி கூட பழகினவர் இப்போ சந்திரசேகரன் இருக்கார். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா சிவாஜி சொன்ன விஷயங்கள் வாழும் வரலாறாக இருக்குது. அந்த மாதிரி பலர்கிட்டையும் நீங்கள் தகவலை இது பண்ணி மறுபடியும் அது ஒரு இது பண்ணணும். இங்கே இப்போ என்ன ஒரு மோசமான இதுன்னா ஒன்றுமே தெரியாமல் எனக்கு என்னன்னு அடிச்சு ரீல் ஓட்டுறவன் தான் இருக்கிறான்.
இன்னும் கொஞ்ச நாள்ல எம்ஜிஆர் பயங்கரமான வீரர், புரூஸ்லி அடிச்சிட்டாருன்னா சொல்லிடுவானுங்க. கண்டிப்பாக. அந்த மாதிரியும் போகும். இதே மாதிரி மீண்டும் 2G பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு எடப்பாடியார் அவர்கள். 2G பிரச்சனையால் 10 வருஷம் ஆட்சிக்கு வர முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது. ஆனால் டிஎம்கே அந்த விஷயத்தில் ராஜா அவர்கள் அந்த கேஸை வின் பண்ணிட்டாரு. அவருக்கு இப்போ வரைக்கும் கேஸை வின் பண்ணியிருக்காரு. நம்ம நார்மல் கோர்ட். அப்புறம் மேல்முறையீடு பேருக்கு அதுக்கப்புறம் நான் சொல்லணுமே, மேல்முறையீடு அது பேருக்கு தெரியாது. ராஜா வாதாடி வின் பண்ணப்போ அந்த சிபிஐ சரியா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனைலாம் வந்துச்சு. அதற்கு பிறகு சிபிஐ மறு விசாரணை கேட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இது பண்ணி அவங்க விசாரணைக்கு உத்தரவிட்டு இவர் எதிர்த்து போட்டு எதுவுமே நடக்காம விசாரணை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அது என்னமோ தெரியல, அப்படியே போய்கிட்டு இருக்குது. இந்த தடவை விசாரணை மறு விசாரணை நடந்துச்சுன்னா கண்டிப்பான போவது உறுதி. இந்த 2G பிரச்சனையை எடப்பாடியார் அவர்கள் கையில் எடுத்தது ஏதோ அவருக்கு வெற்றி வாய்ப்புக்கு ஏதோ சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2Gன்றதே இன்னைக்கு தலைமுறை கேட்டால் ஒன்றும் தெரியாத வாய்ப்பு இருக்காது. இன்னைக்கெல்லாம் ஜென்சி இருக்குது. ஜென்சிக்கு வந்து நீங்கள் 2G அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வரலாறை வந்து கடத்தணும், அடுத்தடுத்து கடத்தணும். அந்த கடத்துகிற வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு வந்து இன்றைக்கி அந்த காலத்தில் படிக்கும்போது தெரியும். இப்போ பார்க்குறவனுக்கு பார்க்குற மாதிரி சொல்லணும். நீ எல்லாம் அறகுறை தூக்கி வச்சுக்கிட்டு இவங்கள தான் சுற்றின்னு இருக்குது. இப்போ நம்மளே வந்து தலைவரை கொஞ்சம் இப்படி பேசுங்களேன், அப்படி பேசுங்கன்றான், கொன்றும் ஓடி போய்டு அப்படின்னு. ஏன்னா அப்படி பேசுனா தான் நல்லா போவோம் அப்படின்னு. அதுக்கு வேற ஆள் பாரு ராசா அப்படின்றோம். ஏன் அப்படி பேசணுன்னு காண போயிடுறான். நல்லா அவனுக்கு சரக்கு இல்லை, ஏதாவது பேசுகிறான். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில சப்ஜெக்ட்டு எனக்கு என்னென்னு எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறான். கேபிஒய் பாலா ஏதோ நல்லது பண்ணுகிறான், அதை ஒருத்தன் ஆரம்பித்து ஏதோ ஒன்று சொன்னாப்புல, இப்போ அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எவனும் அதை பற்றி பேசினுக்கிறான். நீங்கள் அது கூட வேணாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தர்மசாலா நான் சொன்னானுங்க, நான் ஒரு பொண்ணு அதுன்னு என்னெல்லாம் சொன்னாங்க தர்மசாலா பற்றி. அதெல்லாம் நான் பேச மாட்டேன். அப்படி பேசுனா டைம் கொடு, அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் யாரும் ஆர்வம் காட்டல, அப்படி நான் விட்டுட்டேன். இதில் என்னென்னா காடுகளுக்குள் புதைந்த உடல்கள் இதுன்னு இன்றைக்கி ஒருத்தர் போய் போட்டுக்கிறாப்புல, இதாங்க தர்மசாலாவில் புதைச்ச இடம்னு, ஓப்பன் ஸ்பேஸ், எதிரில் குடியிருப்புகள். அப்போ இங்கே இருங்கலாம் அங்கே போகாமையே உருட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே என்னன்னு பார்த்தா போக பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. அதில் ஒருத்தர் என்னென்னா வாயை விட்டு பயந்து போய் எங்கே அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு வந்து போண்டா சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் இருந்தார். தெரியுதா? அப்போ இங்கே எத்தனை யூடியூபர்ஸ் என்னென்ன பேசுனாங்க தர்மசாலா பற்றி, கூட வந்து பார்த்த மாதிரியே பேசுனாங்க. அப்படியே அவனே வெட்டி 500க்கும் மேற்பட்ட புடங்கள் பேய்கள் நடமாடுது. அந்த மாதிரி பேய்கள் நடமாடுதான். பேய்கள் நடமாடுதுன்னா ஒரு ரவுடியை வெட்டி கொண்டா, இல்லை ரவுடியை போலீஸ் என்கவுண்டர் பண்ணுறாரு, அவர் செத்துட்டாங்க, எவ்வளோ கோமா சாவும். சும்மா ஆகிறவனே கூலியை வாங்கிட்டு கூலி போட இது பண்ணுறேன். அப்போ நீ ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரை சுட்டார், என்கவுண்டர் பண்ணிட்டாரு, பேயா வந்து அவர் கொல்ல வேண்டியதானே? அட்லீஸ்ட் அவர் பசங்களையாவது பொண்ணுங்கனையாவது பிடிச்சிக்க வேண்டியதானே? கர்நாடகாவில் வந்து காணாமல் போன இளம்பெண்களை முழுவதும் இங்கே தான். இப்போ இதை தொடர்ந்து மக்கள் நீதி மையம் சார்பான இந்த மீட்டிங், அதில் ஏதாவது புரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லுங்களேன். எனக்கு முதல்ல இதுவே நான் ஒன்றும் புரியல. 2 நாளாக வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அந்த சங்கருக்கு ஒரு இரங்கல் தெரிவித்து போட்டிருந்தது. அது வந்து ஏன் என்ன சொல்ல வந்தார், அவர் இறந்ததை இவர் என்ன சொல்ல வராரு, நீ முன்னாடி போயிட்ட, நீ முன்னாடி போனா நான் எதமோ போட்டிருக்காப்புல. அதனால் யாராவது புரிஞ்சுதான்னு கேட்டு போட்டேன். நான் கேட்ட மாதிரியே இன்னும் 4-5 பேர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் புரியல போல், வேறு இதில். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, என் கூட வந்தால் எம்எல்ஏ ஆசையில் வராதிங்க அப்படி. பங்களாவோட வந்தவங்க என் கூட வந்தாங்க. அது அப்புறம் எம்எல்ஏ ஆசையில் வராதிங்க, நான் வேணால் எம்பி ஆசைக்கு போவேன், நீங்கள் எம்எல்ஏ ஆசைக்கு வராது. நீங்கள் ஏங்க எம்பி ஆசைக்கு போனீங்க, மானத்தோடு இருக்கலாம்ல. அப்படி சீமான் கூட கூட்டு வச்சுக்கலாமே, தப்பு இல்லையே? தப்பே கிடையாது. ஊழலுக்கு எதிரான்ட்டு வச்சுக்கிங்களேன். ஆனால் எனக்கு தமிழ் தேசியத்தில் உடன்பாடு இல்லைங்க. அதனால் ஒரு கொள்கைக்காக ஒன்றிணைகிறோம். இவரும் எதிர்க்கிறாரு, நானும் எதிர்க்கிறேன். அவர் 8, நான் 4, 12 வச்சுக்கிறோம். இல்லை விஜய் கூட போய் சேர்ந்துங்க. என்ன ஒன்று ஸ்டாண்ட்ஸ்லாம் போட சொல்லுவாங்க, அட்டென்ஷன் அப்படியே சல்யூட் வச்ச மாதிரியே நிற்கணும், 10 நிமிஷம் நிற்பீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. புஷி ஆனந்த் தலைமையெல்லாம் ஏற்றுக்கணும். அதுக்கு இது அறிவாலயம் பரவாயில்ல, ராஜ்யசபா கொடுத்து பல தலைவர்கள் அங்கே இருக்கிறாங்க. எல்லா தலைவர்களும் ஒன்றாயிட்டாங்கன்னா இந்தியாவே முன்னேறிடும். 70 தலைவர். இது எப்படி தெரியுமா இருக்குது, இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் 1 கோடி ரூபா கொடுத்தா இந்தியா பணக்காரன் நாடாடும் சொன்னாங்க. பார்த்தீங்களா நடுவில் இந்த மாதிரி கருத்துலாம் வந்துச்சு தெரியுமா? எங்கே இருந்துடா ஆகும், இருக்கிறதெல்லாம் அங்கே அப்படியே உக்காந்துக்கண்டா. ஒரு டெய்லர் தைக்கிறான்னா 1 கோடி ரூபா போடா வைக்கால, 1 கோடி ரூபா என்கிட்ட இருக்குன்னு. அவ்வளோ பேருக்கும் 140 இன்ட்டு 1 கோடி ரூபா எங்கே போகும்? அந்த சுழற்சி பண்ணுமா? இந்த மாதிரி பேசுறதுல அந்த மாதிரி தான் இது. அப்போ
வீடு பங்களா இருந்தால் பங்களா என்ன சொன்னார், பங்களாவோடு வந்தவர்கள் இன்றைக்கு பங்களாவும் இருக்கலாம், நாளைக்கு பங்களா எல்லாமும் போகலாம். பங்களாலும் போகலாம், சொத்தை எழுதி கொடுத்துட்டும் போகலாம், குடிசைக்கும் போகலாம் அப்படின்னு பக்குனா இருக்கும் பல பேருக்கு. என்னடா தலைவர் ராஜ்யசபா போயிட்டு நமக்கு ஒரு ஆள் ஒரு எம்எல்ஏ வாங்கி தருவாருன்னா என்னடா மறுபடியும் இப்படி வேற சொல்கிறாருன்னு பல பேர் ஓட்டுனாங்கல்ல. மகேந்திரன் கேட்டால் சொல்லுவார், ரொம்ப கரெக்டாக சொன்னாருங்க, பங்களா மிச்சம். இன்னைக்கு பெரிய கடன்காரர் அவர். ஆமாம், எப்படி வந்தேன் நான், எப்படி இருந்தேன், இன்னைக்கு என்ன ஆன ஒரு எம்எல்ஏ ஆயிருப்பேனுங்க. மக்கள் நீதி மையத்திலே அவர் எம்எல்ஏ ஆயிருப்பாரு கண்டிப்பாக. அந்த தொகுதியில் நின்றுந்தா அதையும் பிடிங்கி நான் தான் நிற்பேன்னு பொள்ளாச்சியில் நிப்பாட்டி ஒன்றும் இல்லாமல் போய். அப்போ அதை தான் அவர் சொல்கிறார், பார் மகேந்திரனை பார் எப்படி அந்த அம்மாவை பார்த்தியா பத்மபிரியா ஒன்றும் இல்லாமல் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் பேசிக்கிது, இன்றைக்கி நல்லா இருக்குது. அதையும் பாரு மகேந்திரன், அது பாரு நல்லா வந்தாரா, நாசமாக போனாரா, எப்படி என்கிட்ட எல்லாம் உண்டு, இப்படியும் உண்டு அப்படியே உண்டு, நான் ஒரு ஞானி, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றாரு. அப்புறம் இது வந்து என்னது சொன்னார், கூட்டணி அல்ல அதை விட புனிதமான. அப்புறம் சால்வை போடாதீங்க கட்டி பிடிங்கன்ட்டாப்புல. அது ஒரு அரிய கருத்து. பெண்கள் வர்றாங்க சால்வை போத்துறாங்கன்னா இனி சால்வை போடாதான் கட்டி பிடிங்க, கட்டிப்பிடி வைத்தியத்தை எம்பிபிஎஸ் மாதிரி சொல்லிட்டாரு. வேறும் பல மூடர்கள் மூடர்களை ரவுடிகளை மூடர்களை திருத்த வேண்டும், ரவுடிகளை இவ்வளோ நாளாக சொல்லுங்க. இப்போ தான் சமீப காலமாக சொல்கிறாப்புல, என்ன விஷயம் தெரியல. போன இடத்துல எங்கே ஏதாவது பார்த்துருப்பாரா, ரெண்டையும் பார்த்துட்டார் போல இருக்கு. ஆமாம். அப்போ மூடர்களை ஒழிக்க வேணும், ரவுடிகளை ஒழிக்க வேணும். ஏன்னா யாரப்பா சொன்னேன், நம்ம கட்சியிலையா, நம்ம கட்சி இல்லை, யாரோ எங்கேயோ நான் சொன்னேன், அதையேம்மா இங்கே சொல்கிற, நான் பட்டிருக்கேன்ல, அதான் சொல்கிறேன், நாளைக்கு நீங்களும் என் கூட வருவீங்கல்ல எம்எல்ஏ சீர்கிட்டு கேட்பீங்க அதுன்னு. அப்புறம் இன்னொன்று சொன்னார், கூட்டணிக்கு உழைக்க வேண்டும் என்பதில் 1000 நமக்கு அசைன்மெண்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க, அந்த அசைன்மெண்ட் எல்லாம் அப்படின்னு பார்த்தா அடுத்து எங்களுக்கு தலைவரை கொடுக்க போறீங்க, உங்களுக்கு கொடுத்து நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். அது விட இதுதானே நான் செய்ய வேண்டிய வேலையை சொல்லுவேனே தவிர நான் செய்ய முடியாத வேலையை ஒன்னே செய்ய விட மாட்டேன். என்னையா சொல்ல வராரு ஒரு தலைவர். வழக்கமாக 10 நிமிஷம் பேசினா 5 நிமிஷம் புரிஞ்சிடும், இந்த தடவை 2 நிமிஷம் கூட புரிய மாட்டேங்குது. என்னால் முடியாத வேலையை ஒன்றே கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் என்ன இருக்கு, ஒன்றுமே இல்லை. ஆனால் இப்போ இருக்குங்க அங்கே நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் செத்தார், அப்புறமா வருவார் கமலுங்க, வாங்க இன்னும் பேசுனீங்களே, நானும் அவங்களாவது பாவம் தமிழ் மொழி ஏதோ காதில் வச்சு ஏதோ மொழிபெயர்ப்பில் தவறுன்னு நினச்சிக்குவாங்க, நான் தமிழன், என்ன சொன்னீங்க சொல்லுங்க. கண்டிப்பா. இது தொடர்ந்து அறிவாலயோட கேட்டு வந்து திறந்திருக்கு, யாருனாலும் வரவேற்கலாம். திறந்தானுங்க இப்போ மூடினாங்க, பூட்டிருக்காங்க போல இருக்கு, திறந்து வச்சிருக்காங்களா, யாருனாலும் வர சொல்லுங்க, யாரெல்லாம் வந்து கட்சியை பலப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. மருது அழகராஜ் அவர்கள் முன்னாள் ஆசிரியர், ஜெயா உன்னீஷோட ஆசிரியர், அவருக்கு போய் சந்திருக்கிறாருன்னு. இப்போது ஏடிஎம்கேலேருந்து ரொம்ப வீக் ஆகிட்டு, ஏடிஎம்கே எடப்பாடியார் அவர்களுடைய தலைமைக்கு அப்புறம் நிறைய பேர் போய் சேர்ந்துருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறையாக சொல்ல முடியலாமல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது போனவர்கள் தான் இன்றைக்கு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் தலைமைக்கு ஏற்ற அப்புறம் யாருமே போகலையே, மருது அழகராஜோ அன்வர் ராஜாவோ. சொல்கிறது வந்து இன்னும் 2 அமைச்சர் போட வேண்டியது இருக்குது, ஆள் இல்லை. ஓகே, அதெல்லாம் வாங்க நான் வந்து அமைச்சர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு. அதான் வேற என்ன. நீங்கள் பாருங்கள், திமுகவில் பெரும் பதவியில் நல்லா வசதியாக இருக்கிறதுனா முழுவதும் நேரு இவங்களை தவிர மற்ற எல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க தான். இல்லை, பெரிய கருப்பன் எதிராக அவர் நின்றவர் மருது அழகராஜ். ஆமாம், பெரிய கருப்பன் அவர்கள் வந்து திருப்பி மருது அழகராஜ் சீட்டு கொடுக்க வச்சிருவாரா? அதெல்லாம் நீங்கள் தங்க தமிழ் செல்வனும் இவங்கள முட்டிக்கலையா, அந்த மாதிரி தான் சேகர் பாபுவும் இவங்கள முட்டிக்கலையா, யாரை சொல்லுவீங்க? ராஜா கண்ணப்பன். ஆமாம், கண்டிப்பாக 91 96 திமுக என்ன பாடுபடுத்தினார் ராஜா கண்ணப்பன். இன்னைக்கு அதெல்லாம் நீங்கள் அரசியலில் நிரந்தரம், இப்போ அதுக்கு தானே அந்த வசனம் வச்சுக்கிறோம், அரசியலில் நிரந்தர பகைவும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை, வெண்டைக்காய் இருந்தால் நன்றாக இருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதோட மாலை வந்தாருன்னா, செங்கோட்டையன் வந்தாருன்னா அவரையும் சேர்த்துக்குவோம். செங்கோட்டையன் போவாரானே சொல்ல முடியாதுங்க, அவர் இன்னொரு கமல் மாதிரி தான். அவர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா எதுக்கு வந்தீங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு வந்தோம், யாரெல்லாம் ஒன்றா இருக்கணும் அது எடப்பாடிக்கு தெரியும். சரி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு வந்தோம், அவ்வளோதான். இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவார், உங்களுடைய கருத்து, உங்களுடைய இதில் நீங்கள்? நான் என்னுடைய பணியை, நான் எனக்கிட்ட பணியை நான் சிறப்பாக செய்வேன், அம்மாவுடைய ஆட்சியில் சொல்லக்கூடாதுங்க, தளபதின்னு சொல்லணும் வாயில். இப்போ வரைக்கும் அன்வர் ராஜா வாயில் வரமாட்டேன், தளபதின்னு வரமாட்டேங்க தான். வீட்டில் எம்ஜிஆர் படம் இதெல்லாம் எடுக்கலையா, அது இன்னும் தலைவர் தான் அப்படின்ற மாதிரி அந்த இது இருக்கும்ல. கண்டிப்பாக திடீர்னு வந்து தளபதின்னு சொன்னால் எந்த தளபதி சொல்கிறது, என்ன சொல்கிறது, தலைவர்னு சொல்கிறதா கண்டிப்பாக அப்படின்னு. இது தொடர்ந்து பீகாரோட தேர்தல் நடந்துட்டு இருக்கு, பரபரப்பாக போயிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தேர்தல் கமிஷன் மேலே வச்சுருந்தார். அதை தொடர்ந்து நேற்று ஒரு ட்விட்டரில் ஒன்று போட்டிருக்காரு, ஜென்சி மூலமாக அவங்க வந்து இந்தியாவோட ஜனநாயகத்தை காப்பாற்றுவாங்க, ஓட்டு திருடலேருந்து காப்பாற்றுவாங்க, அவங்க கூட நான் துணையாக நிற்பேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு.
இந்த ஜென்சிங்கிற வார்டு நேபாளத்தும் வங்காளதேசத்திலிருந்து இப்போ இந்தியாவில் பயன்படுத்துறாரு திரு ராகுல் காந்தி. அவரோட கடமையை தவறி அவர் பயன்படுத்துற மாதிரி தெரியுதுங்களா உங்களுக்கு? எனக்கு ராகுல் காந்தி தான் ஆகச்சிறந்த ஒரு விஷயங்கள்லாம் பேசக்கூடியவர். கொரோனா வர்றதுக்கு ஒரு 6-8 மாதம் முன்னாடியே ஒரு பெரும் நோய் வரப்போகுது. அந்த கொரோனானால இந்தியா பொருளாதாரமே பாதிக்கிற அளவுக்குலாம் சூழ்நிலை வரணும்னு நாங்களாம் பயந்தோம். என்ன வளர்றான் நாள் இப்படி சொல்கிறாப்புலையே அப்படின்னு எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டோம். ஆனால் அது நடந்ததில்ல. அந்த மாதிரி பேசிட்டு இருந்த ஆள் சமீப காலமாக சேர்வா சேர்த்தின்னு சொன்னனால எனக்கு என்னன்னு பேசுகிறாப்புல. இப்போ வரைக்கும் நான் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறாங்க. இந்த தேர்தல் இதில் தேர்தல் திருட்டுன்றாரு. என்ன சொல்ல வர்றீங்கன்னு 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. அந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டு போச்சு. அப்போ அவங்க கேள்வி எழுப்புனப்போ இவங்க ஆதார்லாம் எடுத்துக்க மாட்டேன்னாங்க. இந்த கதையெல்லாம் உன் வேலை கிடையாது. அவன் குடிமகனம் இல்லையான்னு பார்க்குறது உன் வேலை கிடையாது. உனக்கு அட்ரஸ் ப்ரூஃபு ஆதார் ப்ளஸ் வேறு சில ப்ரூஃபு அதை வச்சு அவங்களுக்கு நீ பண்ணி கொடுக்கணும். போய் யார் கேட்குறாங்களோ எல்லாம் பண்ணி கொடுன்ட்டாங்க. அவங்க இங்கே வந்து வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தீர்வு. தப்பு பண்ணியிருந்தாலும் இதில் எந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் நீக்கிச்சு, இதுக்கு பின்னணியில் யார் இருக்காருன்னா நீங்கள் வழக்கு போட்டு பண்ணிக்கோங்க. ஆனால் வாக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு முதல்ல தூக்கிட்டு வந்தாங்க தேர்தல் எந்திரத்தை. அதில் பார்த்தா அப்புறம் இருக்கிறவனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான், என்னையா அதனால உத்தரப்பிரதேச தோற்று போயிட்டாங்க, அதுவும் அயோத்தியில் தோற்று போயிட்டாங்க, அதுவும் மெஜாரிட்டியே கிடைக்கல, இங்கே எந்திரம் இருந்தால் பண்ணியிருப்பாங்களப்பா அப்படின்னாங்க. 100 ஜெயிக்க விடுவாங்களா எந்திரம் இருந்தா அப்படின்னு. அப்புறம் அதை பண்ண முடியல. இப்போ வாக்கு திருட்டா நேற்று கூட ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு சொல்கிறாரு. அதிகாலையில் ஒருத்தர் எந்திச்சாரு, இத்தனை தொகுதி இத்தனை பேர் நீக்கிட்டாரு, தூங்க போயிட்டாரு அப்படின்னு. என்ன சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாரு, ஏன் எந்திரிச்சார் அவரு? 4 மணிக்கு அது ஒன்று. அதான் அவர் எந்திரிச்சது இவருக்கு எப்படி தெரிஞ்சுது என்னன்னு புரியலங்க எனக்கு. தயவுசெய்து வாசகர்கள் யாராவது கமெண்ட்ஸில் போனால் கூட போடுங்க, நீ வாட்டில் இஷ்டத்துக்கு பேசுகிற அப்படின்னு. என்ன எந்திரிச்சாரு அவர்? 4 மணிக்கு யார் எந்திரிச்சா? சரி, அந்த நபர் எந்திரிச்சாருன்னா 4 மணிக்கு என்றைக்கோ எந்திரிச்சு ஒரு 10-15 பேரை நீக்கிறது இவருக்கு எப்படி இன்னைக்கு தெரியுது? எதை வச்சு போடுறாரு? ஏதோ போடுறாரு, பண்ணுறாரு, டயக்ராம் போடுறாரு, சொல்கிறாரு, வாக்கு திருட்டுன்றாரு. என்ன சரி, இது எல்லாத்தையும் நீதிமன்றம் கேட்குது இல்லை, ப்ரூஃப் கொடுக்க வேண்டியதானே? அந்த டொமைனுக்குள்ளே போகிறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டே வேணுமானே? அது யாருன்னு கொடுத்துருப்பா? அது எப்படின்னா அது அதாவது எதனாலும் பேசிடலாங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இவங்க சொல்கிறதுல ஓவரால் வாக்கு திருட்டு பிஜேபி பண்ணிட்டாங்கன்றதை தாண்டி கீழே அதுக்கான ஆதாரம் மற்ற விஷயங்கள்லாம் கொடுக்கறதில்ல. இப்போ இதில் உச்சகட்டமாக போய் என்ன பண்ணிட்டாரு, ஜென்சி மேட்டரை கையில் எடுக்கிறாரு. இந்த மாதிரி இங்கேயும் யோசிக்கணும் நீங்கள்லாம் அப்படின்னு. இது உள்நாட்டு புரட்சியை தூண்டுற மாதிரி கூட ஒரு வகையான வார்த்தை. ஆனால் இவர் பேசும்போது புரியணும்ல அவங்களுக்கு. அது ஒரு பிரச்சனை. இது ஜென்சி மனநிலைன்றது ரொம்ப டேஞ்சரான ஒன்று. அதுவும் இன்றைக்கி இந்த சமூக வலைதளம்னு பார்த்தா பயமாகுது. டக்குன்னு ஒரு மேட்டரை எடுத்துகிட்டு பெருசாகி கூட்டு போயினே இருக்கிறான். நாய் கடின்றான். ஆமாம், நான்லாம் நாய்கிட்ட நல்லா பழகுவேன். ஏன்னா இயற்கையோடு நம்மளோட வந்தது. நாய்கடின்றது எல்லா காலத்தையும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இப்போ பார்த்தா ஒவ்வொரு நாயும் போர் அடிச்சுட்டு டெய்லி வாடா இன்னைக்கு ஒரு 5 பேரை கடிப்போன்னு கடிச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டுன்னு இருக்கான். இதுதான் அந்த விமான விபத்து நடந்தால் அந்த வாரம் ஃபுல்லாக விமான விபத்து நான் காமிப்பான் பாருங்க. அந்த மாதிரி பண்ணி இப்போ தான் தெரியுது செய்தியாளர்கள் எத்தனை பேர் நாய்க்கு பயந்தவன்னு. நீங்கள் நாய்க்கு பயந்தவன் நாய் நீங்கள் நான் போகிறேன், உங்களுக்கு நாயே பிடிக்காது, நான் வந்தால் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டா வரோம், இது பண்ணோம். நீங்கள் கடுப்பாவீங்க, தொட்டி விடுங்க என்னங்க நீங்கள் அப்படி இப்படி அது மேலே கீழே காலை வச்சிட போதுங்க அப்படி இப்படின்னு. ஆனால் அது ஒரு நம்மளோட இந்த உலகத்தில் அதுக்கும் இருக்குது அப்படின்னு. நாய்க்கு சாப்பாடு வைக்கூடாதுன்றான். சாப்பாடு வைக்கலன்னா தானே அது வெறிய அவை கடிக்கும். பசியில் என்னங்க பண்ணோம்? ஆமாம், அது ஒன்றும் தெரியாது. ஏன்னா நாய்க்கு நீ சாப்பாடு வைக்கலாம், எவனோ ஒருத்தன் வைக்கிறான், அதையும் வைக்கிற. இப்போ அந்த கார்பரேஷன் என்ன பண்ணுறான், இங்கே நாயை பிடிச்சி ஊசி போட்டு நீங்கள் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஒவ்வொரு நாயும் அந்தந்த தெருவில் தான் இருக்க முடியும். ஆமாம், அதோடைய டெரிட்டரி தாண்டி போக முடியாது. எங்கேயோ பிடிச்ச நாய் கொண்டு நான் நேற்று பார்க்குறோம், நுங்கம்பாக்கத்தில் ஒரு இடத்துல 3 நாய் இறக்கி விட்ருக்காங்க. அங்கே ஒரு அம்மா பார்த்துட்டு, என்னப்பா அந்த நாய் இங்கே உள்ள நாயே இல்லை, அந்தம்மா அங்கே பூ விற்கிற அம்மா, இங்கே இருக்க நாயில் எதுக்கு இறக்கி விட்ற? அண்ணா இல்லை இங்கே தான் பிடிச்சேன், இங்கெல்லாம் பிடிக்கல, இந்த நாய் இங்கே உள்ள நாயே கிடையாது, எங்களுக்கு தெரியும் அப்படின்னோன்னா, இல்லை நான் பார்க்கணும் வண்டி எடுத்து போயிட்டாங்களாங்க. இப்போ அந்த நாய்ங்க அது 10 நாய்கிட்ட கடி வாங்கிச்சுன்னா அது என்ன ஆகும்? அடுத்து காயப்படும், சாப்பாடு கிடைக்காது, அடுத்து என்ன பண்ணும்? அதுக்கே பல வியாதிகள். இந்த இயற்கையை சமனை மீறுறது நீங்கள் தானேங்க. அதுக்கு ஒழுங்காக ராபிஸ் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். சாப்பாடு வைக்கிறவங்களை இப்போ என்ன தெரியுமா முடிவான், நாங்கள் ஒரு இடம் வைப்போம், ஏன்டா என்ன ஹோட்டலா அது, பக்கத்தில் போய் சாப்பிட்டு வரலாம்பா, பசிக்குது அங்கே என்ன, நீங்கள் எல்லையை தாண்டதுக்குள்ள அவன் விட மாட்டான் அங்கே இருக்கிறவன். இப்படி போய் பார்த்தால குலைக்குங்க, உங்களை தெருவக்கூடாது. அப்போ ஒவ்வொரு தெருவுக்கு நீ வைப்பியா நாய்கள், இங்கே நாய்கள் உணவு அருந்தலாம் அப்படின்னு.
என்ன மாதிரி காமெடிலாம் பண்ணுறாங்க தெரியுமா? இதுக்கு வந்துட்டு ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு அந்த கோபிநாத் அவர் நான் அதை எடிட் பண்ணி எதையுமே வந்து இயற்கை சமன்பாட்டை நீங்கள் எங்கே அழிச்சாலும் அது உங்களுக்கு எதிராக மாறிடுங்க. இந்த மிக்க நன்றி உங்கள் நேரத்துக்கு நன்றி.